ஒரு இடைவெளி விட்டு சந்திக்கும் போது அருமை தெரியுதுல்ல, உறவுகளோட அருமை தெரியுதுல்ல. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் இது எங்கேயாவது தெளிவு வரும், ஆட்டத்தில் ஒரு மாற்றம் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக தெரியல. அது இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. வெள்ளிக்கிழமை நடந்தது என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பேசலாமா? எஸ் பிக் பாஸ். தனியாகவே ஆடுறேன், கொஞ்சம் பேச வேணாம்னு தோணுதுக்கா. நான் செட் ஆகல. சரியா என்னமோ இவன் இப்போ டிசைட் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எப்பாடே முடியலடா பைத்தியக்கார நாய்களா, ஏன்டா தாலி எடுக்கிறீங்க? இந்த நாய் என்னடானா 4 நாள் அவுக்கு முன்னாடி நக்கிக்கிட்டு தெரியுனேன், 5ஆம் நாள் முறைச்சிக்கிட்டு தெரியுனேன், இதை ஒரு புலிதாவே வச்சுக்கிட்டு தெரியுது நாதாரி. இந்த நாயை அடிச்சு வரட்டேன் விட்ட விட்டு முடிய இது பண்ணா. நான் ஒரு இதை இப்போ இவன் டிசைட் பண்ண மாதிரி ஒன்று பேசிட்டு இருக்கிறான். அது மியூச்சுவலாவே தனித்தனியா விளையாடலாம் அப்படிங்கிறது தான் ஓவராலாவே டிசைட் பண்ணிருக்கு. இப்போ என்னமோ இவர் இது செட் ஆகல, நான் தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஐ லைக் திஸ் பர்சன்றதுனால நான் அந்த இடத்துல தப்பு பண்றேன். ஏ பைத்திய கடிச்சி, நீ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து தப்பு மட்டும் தாண்டி பண்ண பாக்குறீங்க 2 பேரும், வேற ஒண்ணும் பண்ண பாக்கலடி. நான் கேட்க விரும்புவது என்னன்னா, வீட்டாளுங்களாம் வந்தாங்க, வெளியே உங்கள் ஆட்டம் எப்படி இருக்குது, அது எப்படி பார்க்கப்படுது, எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு நிறைய அட்வைசஸ்ஸு, அவங்களோட ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா? அவங்க அப்படி சொன்னதுக்கு உடனே இவங்களுடைய ஆட்டத்தில் டப்புன்னு அப்படி மாட்டாங்க, டக்குன்னு திருந்துட்டான். இப்போ அவன் உடனே மாறிட்டாப்புல, ஆளே அப்படி மாறிட்டாப்புலன்னு உங்களுக்கு யாரை தோணுது? சாண்ட்ரானே. அதனால தான் அவங்களுக்கு அந்த பேர் சாண்ட்ரான், அதனால தான் அந்த பேரே வச்சுருந்தோம். ஆத்தாடி காட்டு எழுதி பொல்லு, அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ரியாக்ஷன் கொடுக்குது, கரெக்டா அப்படியே போடுது 10 வருத்தமும். சாண்ட்ரா பேசுறாங்க. ஆமா, சாண்ட்ரா சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. அது ஒரு இப்படிங்கிற மாதிரி வழக்கமா நம்ம தான் குழந்தைங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கணும். ஆமா, சாண்ட்ராவோட குழந்தைங்க அவங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க இல்லையா? ஆமா, ஓகே. அட போயா, என்னால நம்ப முடியாது இந்த அம்மாவை. எப்படி அடுத்த வாரம் திருப்பி சந்திரன் புய்யா மாதிரி ஒரு ஆடும், அப்போ வச்சு செஞ்சுக்குவோம். சார் கம்ருதீன் அவர் அட்வைஸ் கேட்டோன்னே அவர் கேட்குற கேள்வி, அவரோட டோனாலிட்டி, அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப மாறி இருக்குன்னு தோணுது சார். என்ன மாதிரி மாறிக்குன்னு சொல்ல முடியுமா சார்? அதான் சார், அவங்க தனியாக விளையாடணும்னு சொன்னோன்னே அகெயின்ஸ்ட் பாரும் நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது சார். அடே, இந்த நாய் எல்லா வாரமும் வீக்கெண்டுக்கு முதல் நாள் இந்த வேலையை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்னமோ புதுசா சொல்றீங்களா? 4 நாள் நக்கிக்கிட்டு செய்ய வேண்டியது 5ஆம் நாள் சண்டை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் காமன் டிரைவர் முடிஞ்சது கூட திருப்பி வீழ்ச்சி அவருக்கு நிறைய தெரிய போறேன். வேற இப்போதைக்கு அண்ட் ஆல்சோ அவருக்கு இப்போ எப்படின்னா, அவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கு, வெறும் பாரு தான் அவர் கேம் இல்லை, பாரு இல்லாமையும் கமருதீன் கிட்ட ஒரு கேம் இருக்குன்னு நான் காட்டுறேன்னு ஒரு முனைப்பா இருக்காரு சார். உட்காருங்க. அட நீ வேற சும்மாடுறா. கமருதீன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் காம விளையாட்டத்தோட வேற ஒரு இளமும் இல்லை 2 கிட்டையும். சார் நான் பாரு சொல்லுவேன் சார். ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்த அப்புறம் நம்ம தனியாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி 2 சைட்லேயுமே பேசினாங்க சார். எங்கள் வீட்லேயும் தனியாக விளையாட சொன்னாங்க, அவங்க வீட்லேயும் தனியாக விளையாட சொன்னாங்க. ஆனால் இதை எப்படி டீல் பண்ணலான்னா, ஒரு வேளை தனித்தனியாக உட்காரணுமோ, தனித்தனியாக சாப்பிடணுமோ அந்த மாதிரி பார்த்தா இல்லை, இது நீங்கள் உங்களோட கருத்து இது நான் அகெயின்ஸ்ட் எடுத்து வைங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போலேருந்து பாரு பார்த்தீங்கன்னா, நான் எந்த லவ் கேம் ஆடுறது மாதிரி என்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க. அடிக்கடி ஒரு சிஐடி மாதிரி பேசுகிறாங்க, ஒரு லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பேசுகிறாங்க. நீ வெளியே போடி, உன் தலைமுடி கால்மண்ணெல்லாம் எடுத்து சூனியை வச்சாலும் வைப்பா, சரியான சூனியை கறியாவ. அது யூஸ்வலாக அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீ ரொமான்டிக்காக தான் என்கிட்ட பேசுகிற, கேம் பற்றி எதுவுமே பேச மாட்டேற அப்படின்றாங்க. வேறு எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவங்க மறுபடியும் ரொமான்டிக்காக நான் இவங்க லவ் கேம் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ சொன்னாலும் சொல்லாட்டி 2 நாயை அதனால பண்ணுறீங்க, இன்னும் இது இல்லாமல் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு அது தோணுது. செகண்ட் எனக்கு சொல்லிட்டீங்களா நீங்கள்? ட்ரூவாக எப்படி இருக்காங்கன்றதை நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் சார். காலையிலேருந்து மறுபடியும் நெகட்டிவ் பார்வை ஆகிட்டாங்க. இப்போ வரைக்கும் பாதி பாசிட்டிவ் பார்வாக மாறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்கிட்ட ஓப்பனாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போல்லாம் ரொம்ப பெண்மையாக ஃபீல் பண்ணுறேன் அவங்க கூட பேசுனதுலேருந்து. கருமம் இதெல்லாம் ஒரு காதல் காவியன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விளக்கெண்ணீங்க. நீங்கள் பண்ணுற அக்கா போருக்கு என்னடே அது சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், அது நல்லது தானம்மா அப்படின்னா, இல்லை நான் முன்னாடி நல்லா ஹாப்பனிங்காக இருந்தேன், நான் ஒரு மாதிரி அலப்பறை கொடுப்பேன், இப்போ நான் ஒரு மாதிரி ரொம்ப காம் டவுன் ஆகிட்டேன், உங்க கூட பழகுலேருந்து தான் இப்படி ஆகுது, நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்னா,
இல்லை இந்த சைடும் மக்கள் பார்த்தா நல்லா இருக்கும், நீ அது மட்டுமே பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது நான் சொன்னேன். ஆமாண்டா, நீ பிஸ்டா கார்த்திக்கு அந்தம்மா நக்மா அப்படியே அந்த அம்மாவை அடக்கிட்டீங்க. இல்லை இது நான் கிடையாது, நான் ஒரு மாதிரி இப்படி தான் அப்படின்னு அவங்க பாதையை தேடி போகிறாங்க. நானும் டாடா கேஸ் காமிச்சு விட்டுருக்கேன் சார். நான் கமருதன் கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன் சார். நிறைய தடவை என்கிட்ட வார்த்தை விட்டுட்டு சாரி சொல்வார். அதில் ஒரு சாரி கூட ஒரு ஜென்யூனாக அவர் ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரியே இருக்காது. பட் அவங்க ஃபேமிலி போத்தன் அண்ட் அவங்க சிஸ்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க போன உடனே என்கிட்ட ஒரு 3-4 தடவை ஒரு ஹக் பண்ணி எனக்கு ஒரு சாரி சொன்னார் சார். அந்த இது வரைக்கும் நான் கமருதன் கிட்ட அப்படி ஒரு சாரி நான் நிஜமாவே ஜென்யூனா நான் ஃபீல் பண்ணவே கிடையாது. அடியே, அவன் ஆளை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்த கமருதன் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்காரு. குட், நிஜமாவே அவர் ஃபீல் பண்ணுறாரு, நிஜமாவே அவர்கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது சார். எஸ் பாரு. சார் நான் கமருதன் சொல்லுவேன் சார். கமருதன் அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கும்போதே இந்த விஷயத்த இப்படி தான் போயிருக்கு, இதை இங்கேயே இப்படியே செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செட்டிலிங் டோன்லேயே இருந்தார் சார். ஸோ தட் அவர் மேலே எந்த ஒரு பிம்பமும் ஏற்பட்டக்கூடாது. நான் இப்படி தான் உங்ககிட்ட உண்மையாக தான் நான் பழகிறேன், நீங்கள் தான் அதை இப்படிலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் ஒரு ரொம்ப கேமரா கான்ஷியஸாக அவருடைய இமேஜ் எந்த விதத்துலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அவர் கான்ஷியஸா இருக்காரு. என்னது இமேஜா அப்படின்ற ஒண்ணு அவனுக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது, அது ரெண்டும் எரிஞ்சு சாம்பலாய் ரொம்ப நாளாச்சு. பரவாயில்லை பேமோல. அண்ட் ஆல்சோ நான் ஒரு வில்லனிக்காக தான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன், நீ வேலை பார்க்கல அப்படின்னு பல விஷயங்களை திரும்ப திரும்ப அவர் ரொம்ப ஒரு ஹீரோவாகவும் நான் தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு சார் திரும்ப திரும்ப. பட் ஆனால் அவங்க என்ன ஒரு வேலை பார்க்கலங்கிறத அவர் கமருதனா சொன்னாரா இல்லை கேப்டனா சொன்னாரா? சார் எனக்கு அவர் கமருதுன்னா சொன்னார் சார். நீ வேலை பார்க்கல தான் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. அடியே காட்டு பிரிச்சாலே, நீ வேலை பார்க்கலன்றதாண்டி உண்மை. என்னமோ எல்லா வேலையும் பார்த்து கிழிச்ச மாதிரி வாய் சோடா விட்டுக்கிட்டு இருக்க, ஊடிட்டு உட்காந்துரு. ஸோ வீட்டார் சொல்ற கருத்துக்களை எல்லாத்தையுமே அவர் தலையில எடுத்து வீட்டார் சொல்றதுக்கு ஏற்றார் போல் தான் அவர் இருக்கிறாரு. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு என்ன தோணாலும் என்கிட்ட டைரக்டா கேட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களை சார்ந்த விஷயமா இருந்தா அதை நான் போய் 4 பேர்கிட்ட பேச மாட்டேன் சார். ஸோ அவர்கிட்ட நான் டைரக்டா கேட்கும்போது கம்ப்ளீட்லி அப்படியே அந்த கேமரா ஃபோக்கஸ்டா இல்ல நீ ஏமா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப தரக்குறைவா என்னை ட்ரீட் பண்ணாரு சார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது he is trying to project himself as hero. அவர் தான் மாசு, அவர் ரொம்ப சாம் லவர் பாய், நாங்களாம் தான் போய் அந்த அதில் விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு போர்வைக்குள்ள இருக்கிறாப்புல சார். அது அதை திரும்ப திரும்ப அதை பதிவு பண்றாரு. நல்லா இருந்ததுல. ஆனா டேய், உண்மையிலே நல்லா தான் இருக்கு. 2 பேரும் மாத்தி கழுவி ஊற்றிக்கிறது நமக்கு என்னமோ ஜாலியாக தான் இருக்கு. ஐ நீட் மோர் எமோஷன். இன்னும் எதிர்பார்க்கிறேன் நிறையா. நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ பிரேக்கப் நடந்த மாதிரி இருந்தது. ஓகே பிக் பாஸ், கம்மோட கேப்டன்சி எப்படி இருந்தது? யார் சொல்ல விரும்புறீங்க? சார் அவர் கேப்டனாக இருக்க இது ரொம்ப ஒரு ஈஸியான வீக்காக அவருக்கு அமைஞ்சிச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா கான்ஃப்ளிக்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு யூஸ்வலாக அவரை கேப்டன்சியில். பட் ஒரு 2-3 கான்ஃப்ளிக்ட் அவர் லைஃப்ல நடந்துட்டு இருந்துச்சே, அது நான் பார்த்தேன். அடபோயா, அப்படியே நடந்துச்சு. ஒரு விளக்கமாறும் நடக்கல. நான் கூட பெருசா எதிர்பார்த்தேன், சப்புன்னு முடிச்சு விட்டு போயிட்டாங்க. வினோத் சொல்லுங்க. கொஞ்சம் விஷல் அதிகமாக இருக்கிற டைமில் பாரு அதிகமாகுதுன்னு கத்தும் போது பாருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டி பண்ணிட்டாரு. அது தலையாக இருந்து அந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு உட்காரு. எஸ் கமருதன். ஓ சபரி இருக்கா, சொல்லுங்க. அண்ணா தலையை வழக்கமாக சொல்லுவாங்க தலையோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, தலை துஷ்பிரயோகம்னு சொல்லிட்டு. இந்த தடவை தலையோட ரூமு தலையோகம்லாம் மற்றவங்களாம் கூட இருந்தவங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்களான்னு ஒரு யோசனையாக இருந்தது. தலை ரூமில் தலையை தாண்டி நான் பார்வதி நிறையா பார்த்துட்டு இருந்தேன். மிஸ்யூஸ் பண்ணா யாரு பேர்? பார்வதி. என்னது பார்வதி கமருதீன் பெட்ரூம்குள்ள இருந்தாளா? அவங்க 2 பேரும் எப்பவும் பாத்ரூம்குள்ள தானே இருப்பாங்க. இப்பயே ரூட்டை மாத்தினாங்க, ஒருவேளை கம்ஃபர்டபுள் இல்லையோ? சொல்லுங்க கமருதீன் சொல்லுங்க, ஏன் சுத்தமா இல்லை? 2வது கனி அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஏன் வேலை வாங்கலை, நீங்கள் ஏன் பாத்திரம் கழுவணும், அது உங்கள் வேலை இல்லையே? சார் ஆக்சுவலாக நைட் டைம் மட்டும் ரொம்ப அதிகமாக பாத்திரம் விழும் சார் எப்பயுமே. ஏன்னா மதியானம் குக் பண்ணுற வெசல்ஸ் நைட்டு விழுந்துரும். ஸோ அதனால அவங்க பாரு நைட் ஷிஃப்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களால ரொம்ப அதிகமாக வாஷிங் டீம்ல எத்தனை பேர்? பாத்திரம் கழுவு மொத்தம் 3 பேர் சார். நான் கொஞ்சம்
ஒரு அடம் பிடிக்கிறேன் தான், பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முரண்டு கொஞ்சம். பிடிக்கிறேன் தான். ஆனா எண்ட் ஆஃப் த டே நான் வந்து அந்த வேலையை பண்ணிடுவேன். நீங்க கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு பண்றேன். ஏண்டி பரதேசி பேமோல சொல்ற வேலையை ஒன்னையும் பாக்குறது கிடையாது, ஆட்டிக்கிட்டே தெரிய வேண்டியது. இதுல இங்க வந்துகிட்டு வேற நான் கொஞ்சம் அடம் பிடிச்சு பண்ணுவேன், நக்கல் மசூரா வேலை பதில் மசூரா வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீங்க வேலையை பண்றதுக்கு முன்னாடி ஏற்படுத்துற பிரச்சனையும் வேலையை அவங்க அறகுறையா பண்ண வேலை எது, அது யாரு முடிச்சது? பாரு அறகுறையா கழுவுனதை யாரை கூப்பிட்டு கழுவு வச்சிங்க நீங்க கமருதீன்? சார் நான் சுபிக்ஷா யாரு பாரு வந்து சரியா கழுவலன்னு சொல்லி யாரை சுபிக்ஷா கூப்பிட்டு கழுவு சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் சார் கழுவு சொன்னேன் சார். ஏன் சார் நான் வந்து இப்ப பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க, நான் பேசுவேன் சார் முடிச்சிருவேன்னு. இது நீங்க அவங்கள கூப்பிட்டு காமிச்சிருந்தீங்கன்னா, சுபிக்ஷா கழுவு விடாம பார்வை கழுவு வச்சிருந்தீங்கன்னா அவங்க இப்படி பேசிருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன். அவங்க அதை ரொம்ப சாதாரணமா கேஷுவலா கடந்து போறாங்க. நான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறவ தான். எத்தனை வாரமா? எதுக்காக? எந்த விஷயத்துக்கு? பாரு அடம் பிடிக்கிறத மற்றவங்க ஏன் பொறுத்துக்கணும்? பாரு நீங்கள் சொல்லுங்கள். 12 வாரம் ஆச்சு பாரு, 12 வாரமாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பாரு, எதுவுமே நடக்கலை பாரு. உங்கள் அம்மா வந்து கூட சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? அட ஏயா நீ வேற வைத்தல் செல்ல புற என்னம்மா, அந்த அம்மா வந்துகிட்டு நல்ல புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு விட்ட மாதிரி அது இதோட சேர்ந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த அம்மா அதுக்கு மேல இருக்குது. இப்போ என்ன தெரியுது பார்வதி ஏன் எப்படி இருக்குன்னு? நீங்க இது பதில் சொல்லுங்க எனக்கு பாரு. சார் எனக்கு என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, இவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றத நான் வந்து என்னைய திருத்திக்கிறேன். பாரு வேலை பார்க்கக்கூடியவள் தான். எம்மா பார்வதி, அவங்க கேட்டது வீட்டு வேலையை பத்தி. வீட்டு வேலை பாப்பியா இல்லையான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பாக்குற வேலையெல்லாம் பாத்ரூம்குள்ள போய் பாக்குற, அந்த வேலையெல்லாம் கேட்கலாம் அவங்க. சரியா? நீ பாக்குற ஒரே தெளிவான வேலை கமுருதனை கூட்டிட்டு போயிட்டு பாக்குற வேலை மட்டும்தான். ஆனா இந்த ஒரு அபிப்பிராயம் எல்லார்கிட்டயும் மேலோட்டமா இருக்கிறதுனால அது திரும்ப என் மேல பாரு சொல்லப்படுது. But வேலை பார்க்கக்கூடியவள் தான் பாரு நம்புறாங்க. ஆனா நாங்க நம்பல, எங்களுக்கு அது பார்க்கல இத்தனை வாரத்துல. வேலை பார்க்கல இல்லம்மா, சார். உங்களுக்கே நியாயமாப்படுதா பாரு? உங்களுக்கே நியாயமாப்படுதா? ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா புரியும்னு எனக்கு தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா தான் எதுவுமே பண்றது இல்லையே, இவ்வளவு திட்டு வாங்குற வாரம் என்ன பண்ண போறீங்க? வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறீங்களா? ஒன்னும் கிடையாது. திட்டிட்டு உட்காருமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வெளியே அனுப்ப போறது கிடையாது. அதுக்கு இப்பயே சொல்றேன், உட்கார வச்சிடும். எதுக்கு அந்த அம்மா ஒரு வாரம் திட்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியல. வீட்டாளங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க, அதனால இவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இடம் இல்லை, அவங்க சொந்த வீட்டுக்கே போகலான்னு யாரை நினைக்கிறீங்க சொல்லுங்க? பாரு அம்மா வந்ததுக்கப்புறம் பாரு ஒரு மாதிரி ரொம்ப நல்லதாக திடுறானே, இப்படியே வெளியே போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா டேய் சபரி சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்குடா. பார்வதி அம்மா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்வதியே நல்லவளா தெரியுதானா பாத்துக்கவே. இப்ப எல்லாரும் முடிச்சு பார்வதி அம்மாவை கறி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க. கமருதீன், உங்களுக்கு பிடிச்ச 2 பேர் சொல்லுங்க, அதுல ஒருத்தரை நான் உங்களோட சேர்த்துக்கிறேன். சார் பாரு. சரி பாரு, இந்த பக்கம் வாங்க. அடே நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்டா, கமருதீன் ஒரு எச்சக்கலை நாய். நீ கரெக்டா யூசேஜ் பார்த்தியா? கரெக்டா குப்பை தொட்டு எங்க இருக்கோ கரெக்டா அங்கே போய் உட்காந்துக்குச்சு நாய். அமித் அவர்களே வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. ஆனா டேய் அமித் வெளியே போனது யாருக்கு நல்லதோ இல்லையோ அவருக்கு முதல் நல்லது. அவர் இன்னும் 2-3 நாள் சான்றாவோடையும் பார்வதி என்ன பேசிக்கிட்டே தெரிஞ்சாரு, அவ்வளவுதான். இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் இறந்துட்டு தான் வெளியே போவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஷோ முடிஞ்சு. நாளைக்கு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ண 2 மிதி மிதிச்சு விட்டு போயிருந்தோம் ப்ளீஸ்.